உங்களை அறியாம வர்ற வாக்கு இன்னைக்கு அதைத்தான் நான் அறிவு முன்பர்கிட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சாமியை பேரன்பு கொண்டு நேசிக்கிற பெருமக்க, சாமி பேரன்பு கொண்டு நேசிக்கிற ஒரு சில தேகங்கள் இருக்கும்ல, ஒரு சில அன்பர்கள் இருப்பாங்கள்ல, அருளாடி பெருமக்கள் இருப்பாங்கள்ல, சாமியாடி பெருமக்கள் இருப்பாங்கள்ல, தெய்வத்தோட அருள் பார்வை பெற்ற பெருமக்கள் இருப்பாங்கள்ல, நன்மக்கள் இருப்பாங்கள்ல, தான தர்மத்தை கொடையில சிறந்த பெருமக்கள் இருக்காங்கள்ல, அந்த மக்க சாதாரணமாக பேசுகிற பேச்சு வாக்கா மாறும். அது எப்படி, எது மாதிரியான சொல் அப்படிங்கிறதா இன்னைக்கு. இது மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கும். நீங்கள் சொன்ன சொல்லும் ஒரு வாக்கா மாறும். யாருக்கு மாறும், எப்படி மாறும், எது மாதிரியான அந்த சொற்கள் இருக்கும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். உங்களை அறியாமல் நான் இருக்கேன், என்னை அறியாமல் எனக்கு வாக்கு வருமா? அப்போ அது அந்த வாக்கு வர காரணம் என்ன? நானா, இல்லை என்னை இயக்குற தெய்வமா, இல்லை என் மேலே வர்ற சாமியா, இல்லை நல்லது நினைக்கணும், நல்லது செய்யணும்னு துடிக்கிற என்னுடைய உள்ளமா? எப்படி வருது அந்த வாக்கு? ஏன் வருது? வாக்குனாலே அது சாமிக்கு சொந்தமானதுங்க. வாக்குங்கிறனாலே தெய்வத்துக்கு பாத்தியப்படுது. தெய்வத்தால் மட்டுமே வாக்கு அப்படின்னா அது பலிதமாகணும். வாக்கு அப்படின்னா அது பலிக்கணும். அதுதான் வாக்குன்னு சொல்லுவான், அருள் வாக்குன்னு சொல்லுவான். இப்போ செல்வாக்கு பெற்றவர் அப்படின்னா ஏற்கனவே செல்வம் படைத்தவர் தான் செல்வாக்கு பெற்றவர்னு சொல்லுவோம். அப்போ எது நமக்கு கிடைக்கிறதோ, கிடைத்து முடிந்ததோ, எது நமக்கு பலன் அளிக்குதோ, பலிதமாகிறதோ அந்த சொல்லுக்கு தான் வாக்கு. அந்த சொல் உங்களை அறியாமல் உங்களுக்குள்ளே வந்திருக்கும். எது மாதிரி, எப்படி, யாருக்கு? சரிங்க, நான் இருக்கேன் அப்படின்னா தெய்வத்தோட அனுகிரகம் இல்லாமல் அந்த வாக்கு என் நாவல வராது. என்னுடைய சொல் நான் அந்த வாக்கா மாறாது. அதே மாதிரி நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சில உண்மையான நிகழ்வுகளை உங்களுக்கு அறிவு முன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அன்றைய காலங்களில் அப்படி சொன்ன வாக்குதான் பழமொழிகளா மாறி இப்ப வரைக்கும் அந்த சொல் எல்லா இடத்துலையும் வென்றுகிட்டு இருக்கு. இப்ப ஆதி காலத்துல பழமொழி சொல்லுவாங்கல்ல, சொலகம் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த சொலகங்கிறது ஒரு வாக்கு. அது நடந்ததுனாலதான் அந்த பழமொழியா மாறி இப்ப வரைக்கும் அதை நாம அது போன்ற சொற்களை நாம பயன்படுத்துகிறோம். சரி, என்ன சொல்லு முக்காலத்துக்கும் சத்தியம்னு சொல்லுவாங்க அருளாடி வரும் மக்கள், சாமியாடி வரும் மக்கள். இந்த விஷயம் நடக்கும் அப்பா, இந்த விஷயம் நடக்கும், கண்டிப்பா நடக்கும், இது முக்காலும் சத்தியம் அப்படிம்பாங்க. அப்படின்னா ஏன் அந்த முக்காலும் சத்தியம் அப்படின்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, முக்காலத்தையும் இந்த இடத்துல இந்த சொல், இந்த செயல் இது நடந்தே ஆகும். அதனால இந்த 3 காலங்களை முக்காலத்துக்கும் அதை சாட்சியா வச்சு முக்காலமும் சத்தியம் அப்படின்னு முக்காலும் சத்தியம் பாங்க. அப்ப அந்த சொல்ல ஜெயிக்கும்டா, இப்ப இல்லடா முக்காலத்திலையும் ஜெயிக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் பொருள். அந்த இடத்துல ஒரு சில சாமியாடி ஒரு மக்கள் முக்காலம் சத்தியம் பாங்க. போப்பா கால் மாடு தலைமாடு காத்து நிக்கிற அப்படிம்பாங்க சாமியாடி ஒரு மக்கள். இதெல்லாம் வாக்குங்க, இதெல்லாம் வாக்கு. கால் மாடு தலைமாடு ஏன் காக்கணும்? கால் மாடு தலைமாடு ஏன் காக்கணும்? அதனுடைய பொருள் என்ன? கால் மாடு தலைமாடு அப்படின்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீ நினைக்கிற செயல், எண்ணம் எல்லாத்துலயும் உனக்குள்ள நீ எண்ணுகிற செயல்கிற எல்லா செயல்கள்லையும் நான் நின்று உன்னைய காத்து வரேன்டா. அதான் கால் மாடு தலைமாடு. காலையும் தலையையும் நீ எந்த செயல் செஞ்சாலும் சரி நீ உன்னுடைய வாழ்க்கையில அதுக்கு சான்றாதான் அந்த காலையும் உச்சங்காலையும் உச்சந்தலையையும் உள்ளங்காலையும் அந்த இடத்துல அவங்க சொல்ற காரணம். சரி, இது இல்லாம எந்த முகம் போனாலும் தங்க முகமா வருவத்தாப்போ, இதுக்கு என்ன அர்த்தம்? எந்த முகம் போனாலும் தங்க முகமா வருவ அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள், நம்மளுடைய செயல்கள், நாம காற்ற அன்புகள், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்ம அள்ளி இறைக்கிற பாசம், பண்பு, நம்ம கிட்ட இருக்கிற ஒழுக்கம், கட்டுப்பாடு, ஏதாவது எதிரியே இருந்தாலும் நல்லாருன்னு நினைக்கிற அந்த குணம் பொருந்திய மக்கள் எல்லாருமே எங்க போனாலும் எந்த முகம் போனாலும் தங்க முகமா தான் வருவாங்க. அவங்களுக்கு வலிகள் கிடைக்கலாம், வேதனை கிடைக்கலாம், அது எல்லாம் மீறி அவங்க தங்க முகமா தான் திரும்பி வருவாங்க. அதுக்கு தான் முன்னோர்களுடைய வாக்கு, எந்த முகம் போனாலும் தங்க முகமா நீ வருவ இருப்ப அப்படிங்கிறது காரணம் என்ன? அவர்கள் தங்கத்தை போன்று அவ்வளவு அழகான எண்ணம் கொண்ட பெருமக்கள் தான் இந்த பழமொழி, இந்த வாக்கு.
இதெல்லாம் வாக்குங்க, முன்னோர்கள் வாக்கு. நாம சொல்ற நம்மள அறியாம கொடுக்கிற வாக்கு தான். இந்த வாக்கு யாருக்கு வரும்? உண்மையானவர்களுக்கு தான் கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைக்காது. எல்லாருக்கும் கிடைக்காது. சரி. இது இல்லாம எப்படி? இது இல்லாம ஒரு சில சாமி சாமி இருக்கு அப்படின்னா, சாமி ஆடுற வரைக்கும் சரியா இருப்பாங்க. சாமி மலமலன்னு இறங்கிருச்சுன்னா, அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய சொல், அவர்களுடைய அந்த அந்த அவர்களுடைய உருவ தோற்றம் எல்லாமே மாறுபடும். அப்ப அந்த இடத்துல அவர்கள் ஒரு சில வாக்குகள் குடுப்பாங்க. அது எது மாதிரி இருக்கும்? ஒரு சாமி ஆடி, அந்த சாமி உடல்ல நின்னு அந்த சாமி பேசுனா எப்படி ஒரு சில வாக்குகள் குடுப்பாரு? நான் அறிஞ்ச ஒரு சில விஷயங்கள். எப்படி அப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு சாமி அழைக்கிறாங்க. சாமி வெளிய வருது. ரொம்ப நாள் கழிச்சு அந்த இடத்துல சாமி அழைக்கிறாங்க, கும்பிடுறாங்க. அப்ப அந்த ஊர்ல இருக்கிற சுத்தி இருக்கிற எல்லாரும் அந்த சாமியோட முன்னேற்றத்துக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்காங்க. சாமி பரிபூரணமா வருது, கண்ணை முழிச்சு பாக்குது உதவி செஞ்ச மக்களை வெளியே வந்து. அப்ப அந்த கண்ணை முழிச்சு பார்த்த உடனே தனக்கு உதவி செஞ்ச மக்களை திருப்பி உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு சின்ன பிள்ளைய கூப்பிட்டு ஒரு ஒரு மாலையை கழுத்துல ஓட்டி, இந்த மரியாதை உனக்கு செய்யற மரியாதை, இந்த ஊருக்கு செய்யற மரியாதை அப்படின்னு சொல்லி அந்த சாமி மேலே ஏறி போகுது, ஊர் சுற்ற போகுது. அப்ப அந்த இடத்துல அந்த சாமி பாருங்க, வெளியே வந்த உடனே கண்ணை முழிச்சு பார்த்த உடனே தன்னுடைய தனக்காக உதவி செஞ்ச மக்களுக்கு நன்றி செலுத்தணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு ஒரு சின்ன பிள்ளைய கூப்பிட்டு ஒரு மாலையை கழுத்துல ஓட்டு, இந்த மரியாதை உனக்கு செய்யற மரியாதை, இந்த ஊருக்கு நான் செய்யற மரியாதை அப்படின்னு அந்த சாமி சொல்லி அந்த இடத்துல வாக்க சொல்லி அந்த சாமி போகுது. ஒண்ணு. ஒரு பெரியவர் வர்றாரு, இடையில அந்த சாமியை மறிக்கிறார். நின்று கையெடுத்து கண் கலங்கி அந்த சாமியை கும்பிடுறார். அப்ப அந்த இடத்துல அந்த சாமி சொல்லுது, ஏப்பா நீ என்னைய வணங்குற, உன்னைய வணங்குற இடத்துல, உன்னைய 4 சனம் வணங்குற இடத்துல நான் உன்னைய வச்சிருக்கேன்டா, நல்லா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வாக்கு சொல்லுது. அந்த இடத்துல அதுக்கப்புறம் அந்த அவர் வணங்குனாரு பார்த்தீங்களா, அவருக்கு ஒரு சில பதவிகளும் அதிகாரங்களும் 4 சனம் கிடைக்கப்படுறாங்க. அந்த 4 சனங்களாக அவர் மதிக்கப்படுறாரு. வாக்க பாருங்க, நீ என்னைய வணங்குற, உனக்கு உன்னைய வணங்க 4 சனம் நிற்கும் வாக்கு. அதே மாதிரி நடக்குது. சரி, இன்னொரு இடத்துல போது ஒரு வயசான கிழவி அந்த சாமிய மனசுல நினைக்குது, போக முடியல. சாமி ஆடி வருது, வீதியில் ஆடி வருது. அந்த அம்மா தலைவாசல்ல நின்று பார்த்துக்கிட்டே இருக்கு. நடந்து போய் காலில் விழுகணும், விபூதியை வாங்கணும்னு அந்த கிழவி வயசான அம்மா நினைக்குது. ஆனா போக முடியல, அந்த சாமிக்கு தெரிஞ்சிருச்சு. அத்தனை சனம் இருக்கிற சனத்தை விட்டுவிட்டு அந்த சாமி அந்த கிழவி முன்னாடி வாசல்ல வந்து நின்று ரோஜா பூ அள்ளி அந்த அம்மா தலையில ஓடுது. அப்போ ஒரு வாக்கு சொல்லுது. எப்படி சொல்லுது? நீ என்னை தேடி வர கஷ்டப்பட்ட, நான் உன்னை தேடி வந்துட்டேன். இந்தா உன் உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குற மருந்துங்கிற மாதிரி ரோஜா பூவை கையில கொடுத்துட்டு போகுது. அந்த கிழவி இன்னும் 1 வருஷம் தள்ளி போகுது ஆயுஸ். அப்ப ஒரு சாமி எப்படியெல்லாம் பேசும், யாருக்கெல்லாம் எதுக்கெல்லாம் பேசும். அந்த சாமி மறுபடியும் ஆடி போகுது. ஒரு பிள்ளை, வயசான பிள்ளை அந்த இடத்துல அந்த சாமிகிட்ட போக சங்கடப்பட்டுக்கிட்டு, ஐயா நான் வந்து உங்ககிட்ட வந்து விபூதி வாங்கணும்னு நினைச்சேன், என்னால் வர முடியல, எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருந்துச்சு, நான் ஊரை விட்டு நீங்க வெளியே வந்தோன்னே நான் வந்து உங்ககிட்ட விபூதி வாங்க வர்றேன்னு அந்த அந்த பிள்ளை வருது. அப்ப அந்த இடத்துல விபூதியை கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, நீ உன் கூச்சத்தை பார்த்த, நீ என்னைய பார்க்க தயங்கி நின்று இருக்க கூடாதுல்லத்தா, சரிதா இந்தா ஆச்சார விபூதி நல்லா இருக்கு. அப்ப கூட நீ உன்னுடைய சங்கூச்சத்தை பார்த்த, என்னைய பார்க்க நீ தயங்க கூடாதுல்ல, நீ ஏன் தயங்குன, யாரா இருந்தா என்ன, என்னைய பார்க்க நீ தயங்க கூடாதுல்ல, உன் மனசுக்குள்ள அந்த கூச்சம் வரக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆச்சார விபூதியை கையில கொடுக்குது. அப்போ ஒரு சாமியோட பேசுற சொல்லும் சரி, அது கொடுக்கிற வாக்கும் சரி. ஒரு அம்மா சாமி ஆடி வருது, சாமி ஆடி வருது, அந்த அம்மாவுக்கு தேவையான ஆயுதம் அந்த எல்லையில இல்லை. ஆயுதத்தை சைக்கிள கேட்குது, யாரும் எங்கேயும் ஒன்றும் கொண்டு வரல, யாரும் பக்கத்துல கொண்டு வரல, புரிஞ்சுக்கவும் இல்லை. அந்த அம்மா என்ன பண்ணுது, ஆயுதமே வரல, ஆயுதமே எடுத்து ஆடல அப்படிங்கிற மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா, கோவக்குறியில அந்த அம்மா சாமியே வராம நின்னுக்குது. ஒரு சாமி நினைக்கிறத, ஒரு சாமி மனசறிஞ்சு குணமறிஞ்சு இருக்கிற மக்கள் நினைக்கணும், செய்யணும். அதுக்காக இதை சொல்றேன். ஒரு சாமி வருது அப்படின்னா அந்த சாமி பேசுறது, அது நினைக்கிறது எல்லாம் அந்த அந்த வங்காளி பெருமக்கள் அதை கண்டு அறியணும். சாமி எல்லாருடைய மனசை கண்டறிஞ்சு அவங்களுடைய மனசுல இருக்க குறைகளை தீர்த்து கொடுக்கிற மாதிரி, வாச்சார விபூதியும் சரி வாக்குகளை கொடுக்கிற மாதிரி
அந்த சாமியை சுத்தி இருக்க மக்கள் அந்த சாமி நினைக்கிறத ஒருத்தங்க வந்து நிக்கிறாங்க, வறுமையா இருக்கு, அச்சத்துல ஒரு 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 பில்லி சூனியம் செய்வனையில வந்து நிக்கிறாங்க அப்படின்னா அந்த சாமி கையை நீட்டினா எலுமிச்சங்கனியை கையில கொடுக்கணும். செய்ய மாட்டாங்க. ஒரு பிள்ளை ஒரு பிள்ளை வருது, ஒரு பிள்ளை வந்து ஒரு மாதிரி உறங்கும் போது அழுகுது, ஒரு மாதிரி பயந்த கோட்டாவில் நிக்குது அப்படின்னா கையை நீட்டும் போது விபூதி அள்ளி விபூதியை வைக்கணும். கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரியான தெய்வம் மனசுல நினைக்கிறத நாம சுத்தி இருக்க பெருமக்கள் நிறைவேற்றணுங்கிறதுக்காக இதை சொல்றேன். சரிங்க, பதிவுக்கு வருவோம். அப்ப நாம சொல்ற சொல், சாதாரண மனுஷன் சொல், சாமியை சுமக்கிற சொல் எப்படியெல்லாம் வாக்கா மாறும். நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய தாய் தந்தையர்கள் சொல்ற ஒரு சில விஷயங்கள்ல நல்ல விஷயங்கள், ஒரு சில நல்ல வாக்கு எப்படி, ஏப்பா ஒழுக்கமா அறியா, அதுதாயா உன் வாழ்க்கைக்கு ஆயுசு கெட்டி உனக்கு மரியாதையை வாங்கி கொடுக்குங்கிறது கூட உண்மையான சொல். எல்லாமே ஒரு வாக்கு தாங்க, முதல்ல புரிஞ்சுக்கணும். நல்லோர்கள் சான்றோர்கள் சொல்ற எல்லா சொல்லுமே அது வாக்குதான், அது நடக்கும். அனுபவத்துல சொல்ற சொல் எல்லாமே வாக்குதான். நம்மளை நல்வழிப்படுத்துற சொல்ற எல்லா சொல்லுமே வாக்குதான். நம்ம பிள்ளை குட்டிகளுக்கு நல்ல வழியை காட்ட ஒரு சொல்ற பாதை அதுவும் வாக்குதான். அதனால இன்னைக்கு நான் அறிஞ்ச ஒரு சில விஷயங்களை நன்மக்களுக்கு, சான்றோர் பெருமக்களுக்கு, நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு சில வாக்குகளும் பழமொழிகளும், சாமி ஆடி சொன்ன ஒரு சில வாக்குகளும், அதே சமயம் சாமி கோபமா நின்ன ஒரு சில வாக்குகளும், ஒரு சில சொல்லையும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.